ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு கேரட் பொரியல் பண்ணலாம் வாங்க. கொஞ்சோண்டு சிறுபருப்பு எடுத்து அத நல்லா வாஷ் பண்ணி தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். அத நல்லா பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. இல்ல உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க நறுக்கிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்கா, பச்சை மிளகாய், சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானிலையில எண்ணெய், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு, நம்ம ஊற வச்சிருந்த சிறுபருப்பு, அரிஞ்சு வச்சிருந்த கேரட் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில உப்பு, மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்துட்டு, இது கேரட் வேகுற அளவுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணுமோ, அவ்வளோ தண்ணி விட்டுக்கங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா, கம கமன்னு கேரட் பொரியல் ரெடி ஆயிடும். வேணும்னா பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ருசியாவும் இருக்கும். எல்லாத்தையோட நல்லாருக்கும். வெறும் சாப்பாடோட கூட ரொம்ப நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.